அஸ்மத் குருப்யோ நம. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் மூன்றாவது ஆஸ்வாசம் அனுபவிச்சுட்டு வரோம். அதில் இன்றைய தினம் 99 100வது ஸ்லோகங்கள். இந்த 99வது ஸ்லோகத்தில் சுவாமி ராசக்கிரீடை புரியும் கண்ணனை ராசலீலா வினோதன் என்று அனுபவிக்கிறார். சாயங்காலே வனாந்தே குசுமித சமயே சைகதே சந்திரிகாயாம் த்ரைலோக்யாகர்ஷணாங்கம் சுரநரம் கணிகா மோகனாபாங்கமூர்த்திம் சேவ்யம் ஸ்ருங்காரபாவைர்நவரசபரிதை கோபகன்யா சகஸ்ரைः வந்தேகம் ராசகேளீரதமதி சுபகம் பஷ்ய கோபாலகிருஷ்ணம். சாயங்காலே வனாந்தே குசுமித சமயே சைகதே சந்திரிகாயாம் த்ரைலோக்யாகர்ஷணாங்கம் சுரநரம் கணிகா சுரநரகணிகா மோகனா பாங்கமூர்த்திம் சேவ்யம் ஸ்ருங்காரபாவைர்நவரசபரிதை கோபகன்யா சகஸ்ரைः வந்தேகம் ராசகேளீரதமதி சுபகம் பஷ்ய கோபாலகிருஷ்ணம். வசந்த ருத்து, அந்த வசந்த காலம், அதில் மல்லிகைப்பூ முல்லைப்பூ போன்ற பூக்கள் மலர்ந்திருக்கும் சாயங்காலம். பிருந்தாரண்யத்தின் நடுவிலே ஒரு மணற்குன்று, வெண்ணிலவு அப்படியே பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கு. அந்த இரவு சாயங்காலம் அங்கே கண்ணன் நின்றிருந்தான் அந்த மணல் குன்றில். அப்போது அவனுடைய வடிவழகு 3 உலகங்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வசீகரம். தேவலோக அப்சரசுகள், அணங்குகள், பூலோக வனிதையர்கள் ஆகிய அனைவரையும் மயங்கச் செய்யும் கடைக்கண் பார்வை. அப்படி கொண்டிருந்த அந்த கண்ணனுடைய திருவுருவம். அவனை சுற்றி ஆயிரக்கணக்கான கோபியர்கள் சூழ்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரிடத்திலும் புத்தம் புதிய சிருங்கார பாவனைகள் குடிக்கொண்டிருந்தன. அவன் அழகான அங்க லாவண்யங்களை கொண்டிருந்தான். அவன் அப்போ ராசக்கிரீடையில் விருப்பம் கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சுந்தர புருஷன் நமக்கு கிடைப்பானா என்று எண்ண வேண்டாம் நீங்கள். அவன் அடியார்களுக்கு சுலபமாக வசப்படக்கூடியவன், நமக்கும் கிடைப்பான். இப்படிப்பட்ட திருக்கோலத்தில் இருந்த அந்த கோபாலகிருஷ்ணனை நான் ரசிக்கிறேன், நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் சுவாமி. சாயங்காலத்தில் குசுமித சமயே புஷ்பங்கள் மலரும் வேளையில், வனாந்தே சோலை நடுவில், சந்திரிகாயாம் நிலவின் பிரகாசத்தில், சைகதே மணற்குன்றின் மேல், திரைலோக்கிய ஆகர்ஷண அங்கம் உலகை தன்னிடம் இழுக்கும் வசீகரிக்கும் அங்கத்தை உடையவன், உறுப்பை அடைந்தவன். சுரநர கணிகா தேவலோக பூலோக வனிதையர்கள் மோகன மயங்கச் செய்யும் அபாங்க மூர்த்தி, கடைக்கண் பார்வையுடன் கூடிய வடிவை உடையவன். நவரச பரிதைகி புதிதான ருச்சி நிறைந்த ஸ்ருங்கார பாவைகி கேளிக்கைகளுடன் கூடிய கோபகன்யா சகஸ்ரைகி ஆயிரக்கணக்கான கோபகன்னிகைகளால் சேவ்யம் சூழப்பெற்ற ராசகேளீரதம் ராசக்கிரீடையில் ஆசை கொண்டவன், பற்றுக்கொண்டவன். அதிசுபகம் அழகு மிக்கவன். வஷ்ய கோபாலகிருஷ்ணன் அன்பர்களுக்கு வசப்பட்ட அந்த கோபாலகிருஷ்ணனை அகம் நான் வந்தே வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி. ரொம்ப ஆச்சரியமான திருக்காட்சி. அடுத்த ஸ்லோகத்தில் 100வது ஸ்லோகத்தில் சுவாமி அவன் கடம்ப மரத்தடியில் உட்கார்ந்து குழலூதும் கண்ணனை அனுபவிக்கிறார். கதம்ப மூலே கிரீடந்தம் பிருந்தாவன நிவேசனம் பத்மாசனஸ்திதம் வந்தே வேணும் காயந்தமச்சுதம். கதம்ப மூலே கிரீடந்தம் பிருந்தாவன நிவேசனம் பத்மாசனஸ்திதம் வந்தே வேணும் காயந்தம் அச்சுதம். கண்ணனுக்கு பிருந்தாவனம்தான்
குடியிருப்பு, அங்கே தான் இருப்பான் எப்பவும். அதுவும் கடம்ப மரத்தின் கீழ் விளையாடுவதில் அவனுக்கு அலாதி பிரியம். அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் பத்மாசனத்தில் வீற்றிருந்து புல்லாங்குழலை இசைத்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட அந்த திவ்ய திருக்கோலத்தில் இருந்த அச்சுதன்னா நழுவ விடாதவன், பக்தர்களை நழுவ விடாதவன். அப்படிப்பட்ட அச்சுதனை நான் வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி. கதம்ப மூலே, கடம்ப மரத்தடியில் கிரீடந்தம் லீலை புரிபவன், அங்கே விளையாடுவான். பிருந்தாவன நிவேசனம், பிருந்தாவனத்தை வாசஸ்தனமாக கொண்டவன். பத்மாசனஸ்திதம், பத்மாசனத்தில் வீற்றிருப்பவன். வேணும் குழலை, காயந்தம் ஊதுபவன் ஆகிய அச்சுதனை நழுவ விடாதவனை வந்தனம் செய்கிறேன் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.